ஹாய்ங்க, வணக்கம். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே. பூண்டு பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே. பூண்டை நல்லா இடிச்சுக்கிட்டு அதை நல்லெண்ணெயில் தான் வதக்கணும். நல்லெண்ணெய் வதக்கிக்கணும். அப்புறம் தேங்காய் ஒரு 3 பூண்டுனாக்கா அரை மூடி தேங்காய் போதும். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா பூண்டோட வாசனை மாறி போயிடும். அதனால் ஒரு முடி தேங்காய், கொஞ்சமாக கையளவு தான், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, வெள்ளை வெள்ளை உளுந்து, பச்சைப்பயிறு இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு, காஞ்ச மிளகாய் வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சிடணும். அரைச்சி எடுத்து நல்லெண்ணெயில் கொஞ்சம் குழச்சி தோசை சுட்டு இட்லியோ தோசையோ அந்த பொடியை வச்சு எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக அப்படியே கமகமன்னு வாசனையாக இருக்கும். இந்த பூண்டோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பூண்டு செரிமானத்துக்கு நல்லது, கொழுப்பை கரைக்கும். அடுத்தது ப்ரெஷர் குறைக்கும். அதனால் பூண்டு அடிக்கடி எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு வேளைனாச்சும் எடுத்துக்கணும். உளுந்து அதேமாரி மூட்டு வலிக்கு, கொழுப்பு சத்து தான், மூட்டு வலிக்கு அவ்வளோ நல்லது. இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.